வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவியேற்றவுடன் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்துவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காரு. ஆனா டொனால்ட் ட்ரம்போட இந்த நடவடிக்கைக்கு பின்னாடி வேறு விதமான சில திட்டங்கள் இருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சண்டைய ஐரோப்பால நிறுத்திட்டு வெஸ்ட் ஏசியா மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு அமெரிக்காவோட போக்கஸை திருப்புவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதா சொல்லப்படுது. தற்போது அதற்கான முதற்கட்ட சமிக்கைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில அமெரிக்கா மிகவும் ரகசியமா ஒரு மிகப்பெரிய ஏரியல் மூவ்மெண்ட்டா பண்ணிருக்காங்க. அதாவது அமெரிக்கா B2 அப்படிங்கிற அதிநவீன ஸ்டெல்த் பாமர் விமானங்களை அதிக அளவுல இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு தீவுல டிப்ளாய் செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விஷயத்தை வச்சுதான் அமெரிக்கா தன்னோட போக்கஸ ஐரோப்பால இருந்து மாற்றி வெஸ்ட் ஏசியா மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்கள் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல எதற்காக டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு, இந்த ஸ்டெல்த் பாமர் விமானங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த பாமர் விமானங்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறதுனால வரும் காலத்துல இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இப்போதைக்கு இந்த பாமர் விமானங்களை அமெரிக்கா யாருக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யெமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் மற்றும் ஈரானுக்கு எதிராக சில அதிரடி நடவடிக்கைகளை தற்போது எடுத்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் பதவி ஏற்ற ஒரு சில நாட்கள்ல யெமன் நாட்டின் மீது அமெரிக்க விமானப்படை குண்டு வீசி தாக்குதல்களை தொடங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய டியாகோ கார்சியா அப்படிங்கிற தீவுக்கு அமெரிக்கா தன்னுடைய B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த டியாகோ கார்சியா தீவு UK மற்றும் அமெரிக்காவுடைய ஒரு ஜாயிண்ட் பேஸ். அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்த டியாகோ கார்சியா தீவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்தியா, வெஸ்ட் ஏசியா மற்றும் ஆப்பிரிக்கால எந்த ஒரு பகுதியின் மீதும் அமெரிக்காவால ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். அதாவது அமெரிக்கா இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை டியாகோ கார்சியா தீவுல டிப்ளாய் செஞ்சிருப்பத ஓபனா இன்னும் வெளியிடல. சில அமைப்புகள் ஃபிளைட் ட்ராக்கர் டேட்டாவை வச்சு இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ரொம்ப அன்யூஷுவலான மூவ்மெண்ட்ஸ் நடந்து வருவதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்கால மிசூரி அப்படிங்கிற இடத்துல ஒயிட்மேன் அப்படிங்கிற ஏர்போர்ஸ் பேஸ் இருக்கு. அங்க இருந்து கிட்டத்தட்ட 7 B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்கள் டியாகோ கார்சியா தீவுக்கு தொடர்ச்சியா பறந்து வந்திருக்கு. இந்த அமெரிக்காவுடைய B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களோடு 3 C-17 கார்கோ பிளேன்ஸ் மற்றும் 10 ஏரியல் ரீஃபியூலர் டேங்கர் விமானங்களும் வந்திருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்கள் அப்படிங்கிறது உலகின் சக்தி வாய்ந்த விமானங்கள்ல ஒன்று. இந்த விமானங்களை தற்போது உலகில் உள்ள எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்காவிடம் தற்போது 21 ஸ்டெல்த் பாமர் விமானங்கள் இருக்குது. அதுல 7 விமானங்களை டியாகோ கார்சியா தீவுல டிப்ளாய் செஞ்சிருப்பது மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட தன்னோட 30% B2 ஸ்டெல்த் பாமர் விமான பிளீட்டை டியாகோ கார்சியா தீவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த விமானங்கள் வெறுமன பவர் ப்ராஜெக்ட் செய்வதற்கு மட்டும் கிடையாது. குறிப்பா எதிரிகளோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள ஊடுருவி சென்று மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவதற்காகவே டெவலப் செய்யப்பட்ட விமானங்கள். இந்த விமானங்களை அமெரிக்கா பல முறை முக்கியமான போர்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 2 கல்ஃப் வார்ல அமெரிக்கா இந்த பாமர் விமானங்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதே போன்று ஆப்கானிஸ்தான்லயும் இந்த பாமர் விமானங்களை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. தற்போது அமெரிக்கா இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை டியாகோ கார்சியா தீவுக்கு கொண்டு வந்திருப்பது யெமன் நாட்டில் இருக்க ஹூத்திஸ் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தான். இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை ஏற்கனவே இந்த பகுதியில அதிக அளவுல அமெரிக்கா பயன்படுத்தி பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தி இருக்காங்க. சமீபத்துல
போன வருடம் அக்டோபர் மாதத்துல கூட அமெரிக்கா இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை பயன்படுத்தி யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தினாங்க. தற்போது அதிக எண்ணிக்கையில இந்த விமானங்களை இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல டிப்ளாய் செய்வதன் மூலம் ஹூத்திஸ் மீது கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்த திட்டமிட்டிருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்கள் வருவதற்கு முன்னாடியே அமெரிக்கா ஹூத்திஸ் மீதான தாக்குதலை தொடங்கிட்டாங்க. யமன் நாட்டோட தலைநகரத்தின் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை அமெரிக்க விமானப்படை சமீபத்தில் நடத்தினாங்க. இதனை தொடர்ந்து ஹூத்திஸ் அரேபியன் சி பகுதியில டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது மிசைல்ஸ் ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஹூத்திஸ் தீவிரவாதிகளோட தாக்குதல்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஹூத்திஸ தாக்கி அவங்கள வலிமை இழக்க செய்வதன் மூலம் ஈரான வலிமை இழக்க செய்ய முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது ஹூத்திஸ் ஈரானுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் மிலிட்டரி அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் டியாகோ கார்சியா தீவுக்கு இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை கொண்டு நிறுத்தி இருக்காங்க. எதற்காக B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை டியாகோ கார்சியா தீவுல நிறுத்தி இருக்காங்கன்னா, ஹூத்திஸ் மற்றும் ஈரானிடம் அதிநவீன பாலிஸ்டிக் மிசைல்கள் இருக்குது. இதனால அந்த விமானங்களை வெஸ்ட் ஏசியால ஏதாவது ஒரு நாட்டுல நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவி B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த டியாகோ கார்சியா தீவு யமன்ல இருந்து 3500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இதனால ஹூத்திஸ் மற்றும் ஈரான்னால டியாகோ கார்சியா தீவுல இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஏர்பேஸ் மீது பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்த முடியாது. ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்ல இருந்து பறந்து சென்று ஹூத்திஸ் மீது தாக்குதல் நடத்திட்டு இந்த விமானங்கள்னால டியாகோ கார்சியா தீவுக்கு திரும்பி வர முடியும். இதன் மூலமா அமெரிக்கா தன்னோட டிஃபென்ஸ பற்றி யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்து அஃபென்சிவ் மோட்லயே ஆபரேட் செய்ய முடியும். இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை ஹூத்திஸ் ரடார் சிஸ்டங்கள்னால கண்டுபிடிக்க முடியாது. இதனால அமெரிக்கா எங்கெல்லாம் குண்டு வீசணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் சரமாரியா தாக்குதல் நடத்துவாங்க. அமெரிக்கா விரும்பின B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை மட்டும் கொண்டு நிறுத்தல. தன்னோட மிகவும் முக்கியமான சார்ல்ஸ் வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் பேட்டில் குரூப்பை ஜப்பான்ல இருந்து வெஸ்ட் ஏசியாவை நோக்கி ரீடைரக்ட் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. வெஸ்ட் ஏசியால அமெரிக்காவுடைய ஹாரி ட்ரூமன் அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஏற்கனவே டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களும் இணையும் பொழுது ஹூத்திஸ் மற்றும் ஈரான் மீது அமெரிக்காவால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களையும் நூற்றுக்கணக்கான F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்குது. இந்த ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பயன்படுத்தி ஈரான் மற்றும் ஹூத்திஸ் மீது அமெரிக்காவால மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். அமெரிக்கா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு தயாராகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மற்றும் ஹூத்திஸ அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தலா எப்பொழுதுமே பார்த்து வந்திருக்காரு. 2018ல அவர் பதவி காலகட்டத்துல தான் அமெரிக்கா ஈரானுடன் போடப்பட்ட நியூக்ளியர் டீல்ல இருந்து வெளியே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானிய ராணுவ ஜெனரலான காசிம் சுலைமானிய 2020ல MQ-9B ட்ரோன்களை பயன்படுத்தி அசாசினேட் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாரு. ஈரான்னால தன்னோட ஆயில எந்த நாட்டிற்கும் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையா பதவி ஏற்றிருக்கும் சூழ்நிலையில ஈரான் மீதான தன்னோட தாக்குதலை மறுபடியும் தொடங்கியிருக்காரு. ஈரான நேரடியா தாக்காம முதல்ல ஹூத்திஸ் மீது தன்னோட தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. ஹூத்திஸ வலிமை இழக்க செய்வதன் மூலம் ஈரான தன்னோட வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறாரு. இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானம் உலகத்துல இருக்கக்கூடிய பாமர் விமானங்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த விமானம். இந்த விமானம் 62 ஃபீட் நீளமும் 177 ஃபீட் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 1,70,600 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 1000 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தோட வேகம் ஒரு டிரான்ஸ்போர்ட் விமானம் பறக்கக்கூடிய வேகத்துல தான் இருக்கும். ஆனா இந்த விமானத்துல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கிறதுனால எந்த ஒரு
ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்த பாமர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து இந்த விமானங்கள்னால தொடர்ந்து 11,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இதனால 3,000 முதல் 4,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள யமன் மற்றும் ஈரான் மீது இந்த விமானங்கள்னால மிக எளிதா தாக்குதல்களை நடத்திட்டு டியாகோ கார்சியா தீவுக்கு திரும்ப முடியும். அது மட்டும் இல்லாம இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 50,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த விமானத்துல 2 இன்டர்னல் வெப்பன் பேக்கள் இருக்கு. இந்த வெப்பன் பேல கிட்டத்தட்ட 18,000 முதல் 23,000 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். அதாவது இந்த விமானங்கள் ஒரு சிறிய நாட்டோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள நுழையுதுன்னா அந்த நாட்டையே சின்ன பின்னமா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இந்த B2 ஸ்டெல்த் பாமர் விமானங்களை பயன்படுத்தி அணு ஆயுத தாக்குதல்களையும் நடத்த முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த விமானம் இந்தியாவுக்கு அருகில் உள்ள டியாகோ கார்சியா தீவுல நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது தற்போது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இல்லாமல் இருக்கலாம். இந்தியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகளா இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுகள் மோசமா ஆனா இந்த டியாகோ கார்சியா தீவை இந்தியாவுக்கு எதிரா அமெரிக்கா பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த டியாகோ கார்சியா தீவு சென்னையில இருந்து 2,400 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. அதனால அமெரிக்கா இந்த ஸ்டெல்த் பாமர் விமானங்களை டிப்ளாய் செஞ்சிருப்பத இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல அமெரிக்கா இதே ஸ்ட்ராட்டஜிய இந்தியாவுக்கு எதிரா பயன்படுத்தினா என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கலாம் அப்படின்னு இப்பொழுதே திட்டமிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவ்வளவு அதிகமான தூரத்துல இருக்கக்கூடிய டியாகோ கார்சியா தீவுல அமெரிக்க விமானங்கள் இருப்பதே இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். இந்த சூழ்நிலையில சவுத் ஏசியால அமெரிக்காவுக்கு ஒரு ஏர்பேஸ் கிடைச்சா இந்தியா மற்றும் சீனாவுடைய பாதுகாப்பிற்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இதன் காரணமாக தான் அமெரிக்கா இந்தியாவுடன் பல முறை கேட்டும் இந்தியா அமெரிக்காவுக்கு பேச கொடுக்க மறுத்துட்டாங்க. அதே போன்று ஸ்ரீலங்காவோட திரிகோணமலையில ஒரு ராணுவ தளத்தை அமைப்பதற்கு அமெரிக்கா முயற்சி செஞ்சாங்க. அதையும் இந்தியா தடுத்தாங்க. இப்போ சமீபத்துல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சென்ட் மார்டின் தீவை தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பங்களாதேஷுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்த பொழுது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா கொடுத்த ஆதரவுல அவங்க அமெரிக்காவுக்கு கொடுக்க மறுத்தாங்க. அதனால இந்தியா எப்பொழுதுமே அமெரிக்காவை தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளணும். அவங்கள சவுத் ஏசியால கால் பதிக்க விடவே கூடாது. அதனால வரும் காலத்துல அமெரிக்கா வெஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய தனது எதிரிகளான ஹூத்திஸ் மற்றும் ஈரான் மீது அதிகமான தாக்குதல்களை நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.